So welcome. இப்போ ஜேர்னல் போட்டுடுறோம். ஜேர்னல் போட்டதுக்கப்புறம் லெட்ஜர் எப்படி எடுத்து எழுதுகிறோம். அப்போ லெட்ஜர் எடுத்து எழுதும்போது அந்த ஃபார்மேட், அந்த லெட்ஜர் ஃபார்மேட் ஒரு பேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அக்கௌண்டன்சி நோட் எடுத்தோம்னா 2 பேஜாக இருக்கும். ஸோ இப்படி நோட்டை பிரிக்கும் போது லெஃப்ட் சைடு ஒரு பேஜ் இருக்கும், ரைட் சைடு ஒரு பேஜ் இருக்கும். லெஃப்ட் சைடு பேஜ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெபிட் காலம் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட் சைடு பேஜை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், கிரெடிட் காலம், கிரெடிட் சைடு அப்படி நம்ம வச்சுக்கணும். ஸோ பேஜை 2ஆக பிரிக்கிறோம் பாருங்கள், பேஜை 2ஆக பிரிக்கிறேன். இதுதான் பேஜை 2ஆக பிரிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பேஜ், இது ரைட் சைடு பேஜ். பேஜை நம்ம பிரித்தோம்னா ஸோ அதில் டேட், ஜேர்னல் என்ட்ரி எந்த டேட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, இங்கே ஜேர்னல் என்ட்ரியோடைய டேட். ஸோ இது பர்டிகுலர்ஸ், அந்த ஜேர்னல் என்ட்ரி உடைய இப்போ என்ன தலைப்பு நீங்கள் போகிறீங்க, ஸோ அதனுடைய தலைப்பு இங்கே வரணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட், நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் நம்ம மேக் பண்ணும்போது அப்போ பர்ச்சேஸ் அப்படி தலைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் நீங்கள் தலைப்பு கொடுக்கும்போது இது ஃபுல்லாக அந்த பர்ச்சேஸோடைய ஃபுல் பர்ச்சேஸ், அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல், அந்த ஒரு பிஸ்னஸோடைய அந்த இயரோடைய ஃபுல் டிரான்சாக்ஷன் இல்லை அந்த மந்தோடைய ஃபுல் டிரான்சாக்ஷனும் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெட்ஜரில் ஓடியாந்துடும். ஸோ அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தலைப்பு கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட மந்தில் எத்தனை பர்ச்சேஸ் நடந்திருக்கு, ஸோ அது டேட் வைஸ் எழுதணும். 1, 2, 1ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ், 5ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ், 10ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸுடைய டேட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் நம்ம பண்ணும்போது பர்ச்சேஸ் எங்கே வரும், டெபிட்டில் தானே வரும் எப்போ மேக்ஸிமம். அப்போ இது டெபிட் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் எழுதாமல் கேஷ் அக்கௌண்ட் போடணும். என்னென்னு போடுறீங்க, டூ கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் போடும்போது இங்கே என்ன ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிக்கணும், டூ கேஷ் அக்கௌண்ட், டூ கேஷ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் தலைப்பு என்னன்னு கொடுத்துருப்பீங்க, பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. இந்த கொடுக்கக்கூடிய தலைப்பு பர்ச்சேஸ் என்ற வார்த்தை ஜேர்னலில் டெபிட்டில் வரும்போது டெபிட் காலத்தில் அந்த 5000, இப்போ 5000 பர்ச்சேஸ் பண்ணோம்னா டெபிட் காலத்தில் அந்த 5000 வந்துடணும். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் தலைப்பு கொடுத்துட்டோம். ஸோ பர்ச்சேஸ் கீழே என்ன நீங்கள் எழுதிருப்பீங்க, கிரெடிட்டில் கேஷ்ன்னு எழுதிருப்பீங்க, அதை தான் எடுத்து இங்கே எழுதணும். அப்படி எழுத்தும் போது டூ கேஷ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து ஜேர்னல் ஃபோலியோ, எந்த பேஜில் அந்த ஜேர்னல் நீங்கள் எழுதிருக்கீங்க அங்கே அந்த பேஜ் வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு முடிச்சா. ஸோ இது பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. பர்ச்சேஸுக்கு நீங்கள் லெட்ஜர் தலைப்பு போடும்போது ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், இதான் இதனுடைய ஜேர்னல் என்ட்ரி. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெட்ஜருக்கு தலைப்பு கொடுக்கும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜேர்னலில் டெபிட் காலத்தில் வருது. ஸோ அப்போ டெபிட் காலம் இந்த பேஜை நம்ம டெபிட் காலம்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பேஜ் டெபிட் காலத்தில் வரும்போது அமௌண்ட் வந்து டெபிட் காலம் சைடில் வந்துடணும். ஆனால் இங்கே என்ன எழுதணும், டேட்டு, அந்த டேட்டில் ஜேர்னல் எழுதுறீங்க, டூன்னு போடணும், கீழே கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் போடணும். இந்த கேஷ் அந்த ஜேர்னலில் கீழே இருக்கும், பர்ச்சேஸ் கீழே இருக்கிற அந்த கேஷ் அக்கௌண்ட் எடுத்து போடணும். ஸோ அப்படி இந்த பக்கம் வர இங்கே வந்து அதே மாதிரி டேட்டு, இப்போ தலைப்பு வந்து இங்கே கேஷ்னு கொடுக்குறேன். கேஷ் அக்கௌண்ட் கொடுக்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வருதா, இது டெபிட் காலம், இது கிரெடிட் காலம்னு வச்சிடும். ஸோ இந்த கிரெடிட் காலத்தில் டேட் 1 அந்த ஜேர்னல் வந்திருக்கு. இங்கே வந்து கேஷ்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். கிரெடிட் காலத்தில் கொண்டு போய் அந்த 5000 பணத்தை போடுறோம். ஆனால் கேஷ் கிரெடிட்டில் வர்றதுனால கிரெடிட் கார்டில் கொண்டு போய் போகிறோம். ஆனால் இங்கே என்ன எழுதணும், பையின்னு ஆரம்பிக்கணும். என்னன்னு எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும். இப்போ புரிஞ்சிச்சா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட், கேஷ் கிரெடிட்டில் இருக்குது. நம்ம அந்த ஜேர்னலில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட் இருக்காங்கன்னா கிரெடிட் கார்டில் கொண்டு வந்து அமௌண்ட்டு போட்டுறோம். இங்கே எழுதும்போது பை மேலே இருக்கிற அந்த பர்ச்சேஸை கொண்டு வந்து இங்கே எழுதுறோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜரை நம்ம எழுதிக்கிட்டு வரணும். என்ன தலைப்பு கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே அதேமாதிரி ஜேர்னல் ஃபோலியோ, இந்த ஜேர்னல் எந்த பேஜில் நீங்கள் எழுதிருக்கீங்க அது நம்பர் வரணும். ஓகேவா, இப்படி தான் ஒரு லெட்ஜருடைய ஃபார்மேட் நம்ம எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.